மாதிரி நீங்க போட்ட பிளான் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ஆண்டி கிட்ட என் ஆளு ஒப்பிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. என்ன தீபா? ஆமா ஆமா ஆமா. அப்புறம் உங்க கதி அதோ கதிதான். இப்பெல்லாம் நீங்க திருடங்க மாதிரி வேலே கொட்டினாலும் கத்தவும் முடியாது கதறவும் முடியாது. கம்முன்னு தான் இருக்கணும். பாத்தீங்களா மாமா, தேவையில்லாம நீங்க பண்ண வேலை இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறி இருக்குன்னு பாத்தீங்களா? இவங்களை எப்படி சமாளிச்சு அனுப்புறது? தலையில அரிக்குதுன்னு கொல்லி கட்டி எடுத்து சொரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு நம்ம நிலைமை. ஆமா அங்கிள், தேங்க்யூ வெரி மச். நீங்க இல்லனா எனக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குமா? வாணியோட அம்மா இந்த வீட்டை விட்டு போகும்போது வாணியும் இவங்க கூடவே சேர்ந்து போயிடுவா. நான் போக வைப்பேன். அதுக்கப்புறம் இந்த வீட்ல எல்லாமே நான் தான். எவ்வளவு கோவப்பட்டாலும் ஒன்னும் நடக்க போறது இல்ல. நீங்க உண்மையை சொல்ல நினைச்சாலும் நான் சொன்னதான் நடக்க போகுது. என்கிட்ட வந்து இப்படி மாட்டிக்கிட்டீங்களே. ஐயோ, உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. தீபா, நீ வாமா, நம்ம கிளம்பலாம். ஒரு நிமிஷம், நீங்க கை பிடிக்க மாட்டீங்களா? அப்ப நீ பிடிச்சிக்க. வாமா. வாரே. மார்க்கண்டேயனை பழிவாங்க செய்வினை வைக்கும் தணிகாச்சலம். நிலை குலையும் ஏன் இவ்ளோ சத்தம்? சவுண்ட் குறைங்க. அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. அவரோட வலது பக்க கையும் காலும் 80% செயல் இழந்து போச்சு. இந்த கைதான அடிச்சு அத பாக்க முடியா? எங்க பக்கம் தான் சும்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டு பாரு. ஒண்ணு சாப்பிடுறியா? நானா உடு, நான் சாப்பிட்டுக்கிறேன். என்ன அதிர்ச்சியா இருக்கா? இனி என்ன அது நிக்காம போகுது? ஏய் அம்மா, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, 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 வாங்க. என்ன வேணும்? எனக்கு போர் அடிக்கி. சூடா டீ குடிச்சா நல்லா இருக்கும் போல இருக்கு. உன் கையால ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு எடுத்து வரியாம்மா? கொஞ்சம் டிகாசன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும், அப்பதான் எனக்கு பிடிக்கும். சரியா? சீக்கிரம். அம்மா, போ 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 போ. நான் போய் எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல வாணி, சும்மா நீ இரு, தான் நான் போய் போட்டு எடுத்துட்டு வரட்டுமே. இரு. நீ போமா. நீங்க யார்கிட்ட வேலை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? இந்த வீட்டு வேலைக்காரி தானே அவங்க, அவங்ககிட்ட தானே வேலை சொல்ல முடியும். ஏன்னா அவங்க தான் கரெக்டா போய் எல்லாத்தையும் பார்த்து எடுத்துட்டு வருவாங்க. அப்புறம் ஓட்டையா சொல்ல முடியும்? வேலைக்காரியா? அவங்க எங்க அம்மாவோட அக்கா, எங்களோட பெரியம்மா. எங்க எல்லாரையும் அவங்க தான் வளர்த்தாங்க. ஓஹோ, ஆயாவா? ராசா, ஆமா, என்ன எதுக்கு இப்ப நீ பைய எடுத்துட்டு வர சொன்ன? இனி நான் உன்னை இந்த வீட்டு பக்கமே பார்க்க கூடாது. அதையும் மீறி நீ வந்த பெத்த தாயின்னு கூட பார்க்க மாட்டேன். கொண்டே போடுவேன். வர மாட்டேன் தாயி, வரவே மாட்டேன். இதான் என் வீடு. இனி நான் இங்க தான் இருப்பேன். உனக்கும் எனக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் இல்லம்மா, சம்பந்தம் இல்லவே இல்ல. நான் உன் பொண்ணு மண்ணுன்னு உறவாடிட்டு இந்த பக்கம் வந்த. ஐயோ, கொண்டே போடுவேன் அதே டைலாக்க திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காத. சாவடிச்சிருவேன், கொஞ்சம் மாத்தியாவது சொல்லு. சரி விடு. உன்னை யாருன்னே தெரியாது. இந்த ஊர் பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. இந்த வீடு எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. இந்த வீட்டுல உள்ள ஆளுங்க யாரையுமே எதுவுமே தெரியாது. ஒரே ஒரு நினைப்ப மட்டும் என் நெஞ்சுக்குள்ள சுமந்துகிட்டு இந்த வீட்டை விட்டு நான் போறேன். கிளம்பு. கிளம்புறேன். நல்லா யோசித்துக்கங்க. நான் கிளம்பணுமா? உன்னதான் அங்க என்ன பாத்துட்டு இருக்க? புடி, கிளம்பு. கொஞ்சம் இரு. ராசா, எனக்கு இவ்வளவு அவமானம் நடந்தது. ஆனா எனக்காக ஒத்த வார்த்தை கூட நீங்க பேசலையே. என்னதான் இருந்தாலும் நீங்க hero, இவங்க heroine. போதும், போலாம் வான்னு சொல்றேன். புடி. அண்ணா, நான் வரேன். வா. ராசா,
அவங்களுக்காக நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேமா. அவங்க அப்படிதான் தன்னை பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க, மத்தவங்கள பத்தி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டாங்க. அதனாலதான் இங்க 2 பேருக்கும் ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காது. நிறைய சண்டை. ஒரு கட்டத்துல அவங்க வேண்டான்னு முடிவு பண்ணிதான் நான் இந்த ஊருக்கே வந்தேன். இப்படி ஒரு உறவு எனக்கு இருக்குன்னு நான் யார்கிட்டயும் சொல்றது இல்ல. சரி, இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க வந்துட்டாங்களேன்னு நானும் கொஞ்சம் பொறுமையா இருந்தேன். ஆனா பூர்ணிமா அம்மாவை அசிங்கப்படுத்தும் போது அதை என்னால பொறுமையா பார்த்துட்டு இருக்க முடியல. அதான் இப்படி. அவங்கள விட இந்த குடும்பமும் நீங்களும் எனக்கு ரொம்ப முக்கியம். அவங்க மட்டும் உயிரோட இருந்து உன்னை பார்த்திருந்தாங்கன்னா என் பொண்ணு வாழ்க்கை சரியான ஒருத்தன் கையில கிடைச்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சஞ்சய். ஒரு அம்மாவோட அதிகபட்ச ஆசையே தான் பொண்ணுக்கு வாக்கப்படுறவன் சரியான ஆளா இருக்கணுங்கிறது தான். அந்த வகையில அவங்க ஆசீர்வாதம் தான் என்னை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கு சஞ்சய். ஆமா, அவங்க ஆசீர்வாதம் தான் உன்னை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கு. இப்படி ஒரு தங்கத்தை பெத்து கொடுத்ததுக்கு தேங்க்யூ சோ மச் அத்தை. என்ன அப்படியே லோ வோல்டேஜ் பல்ப் மாதிரி முகம் சுருங்குது? நாளைக்கு என்ன நாள்னு தெரியுமா சஞ்சய்? என்ன நாள்? என் அம்மாவோட நினைவு நாள். எங்க குடும்பத்துக்கும் உங்க குடும்பத்துக்கும் பகை உருவான நாள். இந்த நாள் தான் எங்க குடும்பத்தையே தலைகீழா புரட்டி போட்டுச்சு. நம்ம இப்ப வரைக்கும் சேர முடியாம இவ்ளோ பிரச்சனைக்கும் மத்தியில நம்ம வாழ்றதுக்கு காரணமே இந்த நாள் தான். இன்னும் என் அப்பா ஜெயில இருக்கிறதுக்கு காரணமான நாள். ஊர்ல இருந்தா அம்மாவோட சமாதிக்கு போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம். 4 பேருக்கு சாப்பாடு போடுவோம். இங்க என்ன பண்றதுன்னு தெரியல. வெளிப்படையா திவசம் கூட கொடுக்க முடியாது. வித்யா, நான் இருக்கும்போது நீ ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிற? நாளைக்கு நம்ம கோவிலுக்கு போறோம், அத்தைக்கு தவசம் கொடுக்கறோம். வேண்டாம் சஞ்சய், அத்தைக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். தெரிஞ்சாதானே? எப்பவும் போல அம்மாவுக்கு தெரியாம போவோம். நீ ஒரு காரணம் சொல்லிட்டு முன்னாடி போ, நான் ஒரு காரணம் சொல்லிட்டு பின்னாடியே வரேன். சரியா? கல்யாணத்துக்கு அப்புறமுமா? நம்ம சேர்ந்து கோவிலுக்கு போறோம்னு சொன்னா அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. எதுக்கு போறோம்னு தெரிஞ்சா அப்புறம் நீ யாருன்னு தெரிஞ்சிடும்ல. அதனால நமக்கு வேற வழி இல்ல. பார்வதி, ஒரு துரோகிக்கு நல்லது பண்ண நினைச்சு இன்னைக்கு நம்ம குடும்பமே சின்ன பின்னமா கிடக்குதே பார்வதி. 15 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள்லதான் நீ என்ன விட்டு போன. அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் நமக்கு துரோகம் பண்ண குடும்பம் நல்லாதான் இருக்கு. நம்ம குடும்பம் தான் கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை அனுபவிக்குது. பல வருஷம் கழிச்சு நம்ம பொண்ண பார்க்க வந்த என்ன அந்த வேதா என்ன மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டா. கடவுள் புண்ணியத்துல இன்னைக்குதான் எனக்கு விடுதலை கிடைச்சது. அவங்க நமக்கு செஞ்ச துரோகத்துக்கு கண்டிப்பா ஒரு நாள் அதுக்கான தண்டனை அனுபவிச்சே தீரணும்.
ஆண்டி அங்க எங்க போற? கோயில சுத்தி வந்துட்டு சாமி கும்பிடலாம் ஆண்டி. சாமி கும்பிட்டுட்டு தான் கோயில சுத்தி வரணும். வா வா. சரிங்க ஆண்டி. ஆண்டி இப்ப கோயில சுத்தி வரலாமா? கோயில சுத்துறதுல எதுக்கு நீ இவ்ளோ ஆர்வமா இருக்க? அது அது அதான ஆண்டி புண்ணியம். எங்க அம்மா சொல்லிருக்காங்க. ஆஹா சரி வா, மத்த சாமி எல்லாம் போய் கும்பிடலாம். இந்தாங்க ஐயா, இத வச்சுக்கோங்க. எதுக்குமா இவ்ளோ நகை பணம்லாம்? இவரை நண்பனாவும் என்ன உங்க தங்கச்சியாவும் நினைச்சீங்கன்னா வாங்கிக்கோங்க ஐயா. பட்டணம் போயிட்டு நினைச்சதை சாதிச்சு போடணும் என்ன? நாங்க போயிட்டு வரோம். வாங்கம்மா, பத்திரமா போயிட்டு வாங்க ஐயா. சரிம்மா. எந்த சிச்சுவேஷன்லயும் நீ வெளியில வர முடியாத மாதிரி நான் பண்றேன். வித்யா வச்சிருந்த போட்டோல இருந்த உங்களுக்கு இவரும் திதி கொடுத்துட்டு இருக்காரு. வேதா, இந்த நாள்ல இந்த இடத்துல உன்னை நான் பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. என்ன பாக்குற? இவன் ஜெயில இருந்து வெளியிலேயே வரக்கூடாதுன்னு நினைச்சுமே, இவன் எப்படி வெளியில வந்தான்னு பாக்குறியா? எல்லா இடத்துலயும் உன்ன மாதிரி கெட்ட புத்தி பிடிச்சவங்க இருக்க மாட்டாங்க வேதா, நல்லவங்களும் இருப்பாங்க. யாரு? நான் கெட்ட என்ன பிடிச்சவளா? பின்ன நீ என்ன நல்லவளா? ஸ்கூலு காலேஜ்னு கட்டி 4 பேருக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டா நீ செஞ்ச பாவம் எல்லாம் ஒண்ணு இல்ல ஆயிடுமா? நானா பாவம் பண்ணவ? நீதான் என் புருஷனை கொலை பண்ண பார்த்த பாவி. உழைக்க வழி இல்லாம நீங்க நடு ரோட்ல நின்னப்ப ரத்தத்தை வேர்வையா சிந்தி சம்பாதிச்சு சேர்த்த பணம் நகை நட்டுன்னு எல்லாத்தையும் உங்க எதிர்காலத்துக்குன்னு கொடுத்துட்டு நீங்க நல்லா இருந்தா போதும்னு கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா என் பொண்டாட்டி. அவ உயிருக்கு போராடும் போது உதவிக்கு வந்து நிக்காம அவ உயிர் போறதுக்கு காரணமா இருந்த நீ பாவி இல்லாம வேற யாரு? செஞ்ச பாவத்தை கழிக்க இப்படி கோயில் கோயிலா சுத்திக்கிட்டு இருக்கியா? ஓ, இவர் வித்யாவோட அப்பாவா? நீ இன்னும் எத்தனை கோவிலுக்கு போனாலும் என் பாவம் உன்னை சும்மா விடாது. ஒரு நாள் கூட உன்னால நிம்மதியா தூங்க முடியாது. ஏய் நிறுத்து. இவர் பெரிய உத்தமரு. இவர் விடுற சாபம் எல்லாம் அப்படியே பலிச்சிரும். அன்னைக்கு என்னோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்காம முட்டாள்தனமா பொண்டாட்டி சாவுக்கு நான் தான் காரணம்னு நம்பிக்கிட்டு தேவையில்லாத பகைய வளர்த்துக்கிட்டது நீ. அது மட்டும் இல்லாம இப்பவும் உனக்கு சப்போர்ட் பண்ற என் புருஷனை கொல்ல பார்த்த கொலகார நீ. என் வாழ்க்கையில ஒரு தடவை கூட நான் உன்னை திரும்ப பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா ஏன் விதி உன்னை நான் இன்னைக்கு பார்க்கணும்னு எழுதி இருக்கு. பாரு, உன் முகத்துல முழிக்கிறதே பாவம் நினைக்கிறவனா? என் பொண்டாட்டி நினைச்சு வேண்டிக்கிட்டு இருக்கும் போது அவளை கொன்ன எமனையும் பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல.
ஏய், வார்த்தையை ஒழுங்கா பேசு. இந்த பார், உன் அதட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்ல. நீ பேசுற பேச்சுக்கும் உன்னோட திமிருக்கும் கண்டிப்பா நீ தண்டனைய அனுபவிப்ப. பணம், வசதி, வாய்ப்புன்னு இருந்தாலும் நீ செஞ்ச பாவத்துக்கு இதே கடவுள் உனக்கு கூலிய கொடுப்பான். பார்க்கலாம். ஆண்டி இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு தான் நானே கான்ஃபரன்ஸ கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன். சொல்லு, யார் நீ? உண்மைய சொல்லு, யார் நீ? இனிமே நீ எதையுமே என்கிட்ட இருந்து மறைக்க முடியாது. உண்மை உன் வாயில இருந்தே வரணும்னு நான் நினைக்கிறேன். சொல்லு. இப்ப நீ உண்மைய சொல்லலன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. யாருக்கு தேவசம் கொடுத்த? அந்த போட்டோல இருக்கிறது யாரு? என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் தான். வேதா, இன்னைக்கு வாணியோட அப்பாவுக்கு நினைவு நாள். அதான் அவருக்கு தேவசம் கொடுக்கணும்னு அவ ஆசைப்பட்டா. உன்கிட்ட சொன்னா நீ கோவப்படுவேன்னு தெரியும். அதனால நான் தான் சஞ்சய் கிட்ட சொல்லி வாணிய கோயிலுக்கு கூட்டிட்டு போக சொன்னேன். வாணி, நீ தப்பு எதுவும் செய்யலமா. ஏன் அழற? தைரியமா பேசுமா. என்ன வாணி, நீ உங்க அப்பாவுக்கு தவசம் கொடுத்த? ஆனா இப்ப ஒரு சின்ன விஷயத்துக்கே இப்படி போய் சொல்ற. என்ன ஏமாத்த பாக்குறல? இப்ப உன்னை பத்தி யோசிச்சு பார்த்தா இதான் நீ என்கிட்ட சொல்ற ஃபர்ஸ்ட் பொய்யா? இல்ல இதே மாதிரி நீ நிறைய பொய் சொல்லிருக்கியான்னு சந்தேகமா இருக்கு. இவன் வாழ்க்கையே பொய்ல தானே ஓடிட்டு இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. இந்த உலகத்துல மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் எதுன்னு தெரியுமா? கண்மூடித்தனமா தான் பசங்களை நம்புற பேரண்ட்ஸ் கிட்ட பசங்க உண்மைய மறைக்கிறதும் பொய் சொல்றதும் தான். ஒருவேளை நீ என்ன ஏமாத்துனா அது உனக்கு நீயே செஞ்சுக்கிற துரோகம். இல்லம்மா, கல்யாணம் ஆயிட்டாலே பசங்க பொய் சொல்ல கத்துக்குவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உன் விஷயத்துல அத நான் நேர்லயே பாத்துட்டேன். இல்லம்மா, நான் வேணும் பண்ணல. பேசாதடா. அம்மா, இது வெறும் ரிஹர்சல் தான். நாளைக்கு தான் இருக்கு கச்சேரி. டேய், இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதடா, விடுறா. இல்லப்பா, அப்பா, என்னால முடியலப்பா. இப்படி தினம் ஒரு பொய்ய சொல்லி அம்மாவை ஏமாத்தி விடுறதுக்கு பதிலா ஒரே அடியா உண்மையை சொல்லலாமோன்னு தோணுது. ரொம்ப கில்ட்டியா இருக்குப்பா. சஞ்சய், என்னடா இவன் இப்படி பேசிட்டு போறான்? நாம என்ன வேணும்னவே இப்படி பண்ணோம்? வித்யா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாதமா. சஞ்சய் சொல்றதுதான் மாமா கரெக்ட்.
அத்தைய நம்ம எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஏமாத்துறோம். இது எங்க வாழ்க்கைக்கு நல்லதில்ல மாமா. உண்மை தெரியும் போது அத்தை எங்களை மன்னிக்கவே மாட்டாங்க. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா. வாணி, நம்ம தோட்டத்துக்கு புதுசா வேலை செய்ய வந்திருக்காரு. போய் தண்ணி எடுத்துட்டு வா. போடி போ. என்னாச்சு? நீ ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? சஞ்சய், வெளியே போகாத சஞ்சய். ஏன்? எங்க அப்பா வெளியே இருக்காரு. உன் அப்பாவா? எங்க? ஆமா, தோட்ட வேலை செய்யறாரு அவருதான். தோட்ட வேலை செய்யறவரா? இப்பதான் அவர்கிட்ட விசாரிச்சுட்டு வரேன். அவரு பக்கத்துல ஏதோ ஆளை பார்க்கணும்னு சொன்னாரு. இல்ல, அவர்தான் எங்க அப்பா. உங்க அப்பாவா? அவர் ஜெயில தானே இருந்தாரு, இங்க எப்படி? அதுதான் தெரியலம்மா. ஐயோ, அவருக்கு இது என்ன இடம்னு தெரியுமா? தெரியாம தான் வந்திருக்காரு. இது யார் வீடுன்னு தெரிஞ்சா கூட பெரிய பிரச்சனை ஆகாது. நீ இங்க இருக்க விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான். என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அவர் இந்த குடும்பத்து மேல இருக்கிற கோபத்துக்கு என்ன செய்வாருன்னே தெரியாது. இப்போ என்னதான் பண்றது? எப்படியாவது அவர் உடனே இங்க இருந்து கிளம்ப வைக்கணும். கொஞ்சம் கூட தாமதிக்க கூடாது. இல்லங்க, வேதா, சொல்லுக்கா. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்.
சரி கீழே போய் பேசிக்கலாம் வா. இல்ல வேணாம், இங்கே பேசலாம். சரி என்னன்னு சொல்லுக்கா. அப்பா எங்க கிளம்பிட்டீங்க? வெளியில ஒரு முக்கியமான வேலைமா. வெளியிலயா? இல்லப்பா இப்ப வேண்டாம்ப்பா, கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம். இல்லப்பா இப்போ நேரம் சரியில்லைல்ல, அதான். யாரு நீங்க? அது நான் இங்க தோட்ட வேலைக்கு வந்திருக்கேன். சரி, அப்போ வந்த வேலையை பார்க்க வேண்டியதானே? நீங்க பாட்டுக்கு உள்ள வரீங்க. மாடியில இருக்கிற தொட்டி செடிக்கு உரம் வைக்க சொன்னாங்க. யார் சொன்னா? அதோ அவங்க தான் சொன்னாங்க. ஓ, எல்லாம் உன் வேலை தானா? அதெல்லாம் வேணாம், நீங்க கிளம்புங்க. கிளம்புங்கன்னா தோட்ட வேலையை பார்க்க சொல்றீங்களா? இல்ல வேலை பார்த்ததெல்லாம் போதும், நீங்க கிளம்புங்க. என்னாச்சு தம்பி, என் வேலையில ஏதாவது குறையா? தம்பி, நான் ஊர்ல விவசாயம் பண்ண ஆளுதான். இந்த மாதிரி வேலை எல்லாம் ரொம்ப நல்லா செய்வேன். இல்லைங்க, நீங்க வேலை பார்த்தது போதும்னு சொல்றோம். ஒரு நிமிஷம் இந்தாங்க, மறுபடியும் தேவைப்பட்டா கூப்பிடுறோம், கிளம்புங்க. வேலை இன்னும் முழுசா செய்யல, இப்படி பாதியிலே பணத்தை கொடுத்து அனுப்புறேன் எப்படி தம்பி? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. நீங்க முதல்ல கிளம்புங்க, போங்க. என்ன சஞ்சய், நீ வேலை பார்க்க வந்தவங்களை இப்படி கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுற? இல்ல, நான் வேணும் பண்ணல, தெரியாம தான். விடுங்க, பரவாயில்ல. இந்த மாதிரி இடத்துல என்ன மாதிரி ஆளுங்களுக்கு? கோவில்ல அந்த ஆளை பார்த்ததுமே ஏதாவது செஞ்சிருக்கணும். போனா போகுதுன்னு விட்டுட்டு வந்தது தப்பா போச்சு. இப்போ வீடு வரைக்கும் வந்துட்டான். விஜய், லோக்கல் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி அந்த ஆள் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. அதெல்லாம் வேண்டாம். அவன் ஏதோ கோவத்துல வந்து சத்தம் போட்டு போயிட்டான். இனிமே திரும்ப வரமாட்டான். என்னங்க நடந்ததெல்லாம் மறந்துருச்சா? உங்களை அடிச்சு கோமால படுக்க வச்சான். இப்போ வீட்டு வாசல்ல வந்து நின்னு சத்தம் போடுறான். நாளைக்கு வீட்டுக்குள்ளேயே வந்து இந்த வீட்டுல இருக்கிறவங்கள எதுவும் செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம்? இல்ல, அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான். நான் சொல்றதை கேளு. நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். பாம்புக்கெல்லாம் பாவம் பார்க்க முடியாது. விஜய், நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. சரிம்மா. மாணிக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கே இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சே. வித்யா இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கான்னு தெரிஞ்சா என்ன நடக்குமோ தெரியலையே. அவன் கொலை கூட செய்ய தயங்க மாட்டான். ஏன்னா அவன் நம்ம குடும்பத்து மேல அவ்வளவு கோவத்துல இருக்கான். அவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க போறனே தெரியல. இவர் இனி என்ன பிரச்சனை பண்ணாலும் அது வித்யாவோட ஃபியூச்சரையும் சேர்த்து பாதிக்கும்பா. என்னைக்காவது ஒரு நாள் வாணிதா வித்யான்னு தெரியும் போது அம்மா அவளை ஏத்துக்க நல்ல காரணம் இருந்தாலும் அதெல்லாம் மொத்தம் அடிபட்டு போயிடும். அப்பா, இப்படி நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு. எப்படி இதெல்லாம் சமாளிக்க போறோன்னே தெரியல. இப்போதைக்கு வித்யாவோட அப்பாவுக்கு வித்யா இந்த வீட்ல இருக்கிற விஷயம் தெரியக்கூடாதுன்னு கடவுளை நாம வேண்டிக்கலாம். நீங்க வேண்டிக்கிட்டா நான் விட்டுருவேனா? இனிதான் மெயின் பிக்சரே இருக்கு.